நம்ம மல்லிக்கு இப்போ வெண்பாய் இல்லாம உண்மையிலேயே கையும் ஓடல, காலும் ஓடல. அதுவும் இல்லாம இந்த சுடர் மட்டும் இப்போ நம்ம மல்லியோட கையில கிடைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மல்லி இருந்துட்டு சுடர அடிச்சே கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதாவது யார வேணாலும் வந்து அ அதாவது நம்ம மல்லிக்கு ரொம்ப புடிச்சவங்க வந்து வெண்பா. வெண்பாவோட உயிருக்கே இப்ப ஆபத்து. இந்த சுடர் அடுத்தது என்ன பண்ண போறா? ஏது பண்ண போறா? அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லி வந்து ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நானே போயிட்டு டைரக்ட்டா வந்து வெண்பாவ தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பும்போது, உண்மையிலேயே விஜய்க்கு இப்போ இதோட சீரியஸ்னஸ் புரியுது. அதுவும் இல்லாம விஜய்க்கு மட்டும் இது எல்லாமே புரியாம இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து வந்து இந்த சுடர வந்து புடிக்கிறதுக்காக நம்ம விஜயும் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் முக்கியமா வந்து இந்த ரகுவையும் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா ரகுவ பிடிச்சா அந்த சுடர பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா ரகுவ பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுடர் வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு மூளைய வந்து வச்சிருக்கா, அதாவது உண்மையிலேயே எந்த அளவுக்கு யோசிக்கிறா அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்ம விஜய் அடுத்ததா வந்து நம்ம மல்லி எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரகு வந்து இன்னமும் போலீஸோட கண்காட்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறதுனால, ரகு கிட்ட வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ வெண்பாவ கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அதே மாரி நம்ம விஜயும் இருந்துட்டு இப்போ இந்த ரகுவ வந்து புடிக்கிறாங்க. ரகுவ ஃபாலோ பண்ணா எல்லா விஷயங்களும் வெளிய வந்துரும். அந்த சுடரையும் புடிச்சிடலாம். அதே மாரி வெண்பாவையும் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல இப்போ நடந்த சம்பவங்கள் அந்த மாரி. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜய்க்கு இது எல்லாமே ஏமாற்றமா தான் போய் முடிஞ்சது. அதுவும் இந்த சுடர் இருந்துட்டு, நீங்க போலீஸ்க்கு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெண்பாவ வந்து உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுடர் நினைச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் சாதாரண விஷயம். அதாவது மத்தவங்களுக்கு வேணா வந்து இந்த சுடர பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா நம்ம மல்லிக்கு அப்படி கிடையாது. அதே சமயத்துல வெண்பாவ மயக்கம் போட வச்சு, இப்போ தன்னோட கஸ்டடியில வந்து வச்சிருக்கா. அதாவது அவ எங்க இருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறது எதுவுமே வந்து இங்க யாருக்குமே தெரியாது. ஏன் இந்த சுடரோட கூட்டாளி ரகுக்கும் கூட தெரியாது. ஏன்னா ரகுக்கே டிமிக்கி குடுக்கறதுக்கு தான் இந்த சுடர் வந்து அவ்ளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா பணம்னா பணம் கூட வாய பொளக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ சுடர் அடுத்தடுத்து என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாகணும். இந்த முறை மிஸ் ஆயிடவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் சுடர் வந்துட்டு இவ்ளோ வேலையிலயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மல்லி வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயால வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. இந்த மாரி "மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத. நீயும் போயிட்டு அந்த சுடர் கிட்ட மாட்டிக்கிட்டா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? வெண்பாவ காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. வெண்பாவ வந்து கண்டிப்பா நான் வந்து காப்பாத்தி உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ அத பத்திலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாத" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லிய கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறாங்க. ஆனாலும் மல்லிக்கு மனசு கேட்கவே இல்ல. என்னால இங்க சும்மா இருந்துட்டு இருக்க முடியல விஜய். என் பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த சுடர்கிட்ட மாட்டி எவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்றது தெரியல. என் பொண்ண எப்படியாச்சும் நான் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மல்லியும் நம்ம அ நாகும் வந்து நேரா கிளம்பி கோவிலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. கோவிலுக்கு போம்போது தான் வந்து ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு, "என் குழந்தைய எப்படியாச்சும் என்கிட்ட மீட்டு குடுத்துரு கடவுளே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நாகு இருந்துட்டு, "மல்லி எதுக்கும் கவலைப்படாத. இவ்ளோ விஷயங்கள செஞ்ச அந்த கடவுள் கண்டிப்பா வெண்பாவ கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல நீ இங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சுடர பத்தின உண்மைகள் தெரிய வரும்போதே, அப்பவே அவள வந்து யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அப்பவே எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ எதுவுமே வந்து நடக்காத மாரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, இப்போ எல்லாருமே திரு திரு திருன்னு முழிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வெண்பாவ அவ என்ன பண்ணுவான்னு நெனச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வெண்பாவால தான் அவளோட சுயரூபம் எல்லாமே வெளிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லியும், அதே மாரி நாகு 2 பேரும் வந்து வெளிய வர ஆரம்பிச்சுறாங்க. அதாவது மறுபடியும் வீட்டுக்கு போலாம். அதாவது அந்த கடவுள வந்து கும்பிட்டு, வெண்பாவ வந்து என்கிட்ட குடுத்துரு அப்படின்ற மாரி கேட்டுட்டு, வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் வந்து ஒரு ரவுடி கண்ல படுறான். அவன பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம, இவன நான் எங்கேயோ
பார்த்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அவனும் நம்ம மல்லியை பார்த்து பயந்து பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த உடனே அப்பதான் புரிய வருது, இவன் சுடரோட ஆள் தான், கண்டிப்பா இவனுக்கு சுடர் இருக்கக்கூடிய இடமும் வெண்பா இருக்கக்கூடிய இடமும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி முடிவு பண்றாங்க. ஒரு வழியா இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவன ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அவனுக்கே தெரியாது. ஒரு பக்கம் நம்ம மல்லி இங்கிருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம மல்லி அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த சுடர்கிட்ட போயிட்டு அவன் சொல்றான், இந்த மாரி மல்லி என்ன பார்த்தா அப்படின்ற மாரி சொல்லி, அதுவும் இல்லாம நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்ற மாரி சொல்லும்போது, "டேய் முட்டாள் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? உண்மையிலேயே நீ எல்லாம் ஒரு வடிகட்டின முட்டாள்றா" அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, அந்த மல்லியை பத்தி உனக்கு தெரியாது, வெண்பாவை காப்பாத்துறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பா, அதுவும் இல்லாம இந்த ஒரு தருணமே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகும்போது தான் அங்க மல்லியும் நாகும் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்ததா தான் இந்த சுடரை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நம்ம மல்லி அங்க பார்த்ததும், உன்னையும் நான் கொன்னுட்டு போறேன், விஜய் ஆசைப்பட்டேன், விஜய் அடைய விடல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவையும் மல்லியும் கொல்றதுக்கு தயாராகிறான். ஆனா மல்லி சும்மா விடுவாங்களா, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கடைசியில வெண்பாவையும் அந்த இடத்துல காப்பாற்ற ஆரம்பிச்சுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.